அனைவருக்கு வணக்கம். மகாநதி நியூ பிரமோ விஜய் காவேரிக்காக பக்கத்து வீட்லயே கூடியிருப்பாங்க. காவேரி மொட்டை மாடிக்கு போறாங்க. "எங்கடி போற?" "அக்கா தலைய காய வைக்கலான்னு இருக்கேன்க்கான்னுவாங்க." சரி ஓகேன்னுவாங்க. அப்புறமா மேல பார்த்தா விஜய் பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்ததுமே காவேரிய பார்த்து பாட்டு பாடுறது, இது மாரியெல்லாம் நடந்துட்டுருக்கும். மொட்டை மாடிக்கு போடுவேன். ரொம்ப நேரமா ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் மேல வராங்க. அங்க விஜய் பண்ணிட்டு இருக்கிற அட்டகாசத்த பார்த்துட்டு, "ஏய் காவேரி என்னடி நடக்குது?" "அக்கா எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க." உடனே "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இது எங்க வந்தாலும் என் பொண்டாட்டிய ரசிக்க விட மாட்டீங்களா? ஏதோ காவேரி கூட எங்கேயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா எங்கேயுமே என் பொண்டாட்டி கிட்ட பேச முடியாத அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி கிட்ட தாங்க பேசுறேன். ஆனா அதையும் என் பொண்டாட்டி கிட்ட பேசக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு தடுக்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காங்க. ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னுவாங்க. "இங்க பாருங்க, என்ன இருந்தாலுமே காவேரி நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. நான் காவேரியை கஷ்டப்படுத்தல. உண்மையாவே காவேரியை நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும். அப்ப இந்த விஜய் யாருன்றது உங்களுக்கு தெரியும்ன்றாங்க. காவேரி கூட கொஞ்சம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பக்கத்து வீட்டுக்கே நான் வந்திருக்கேன்." அப்படின்ட்டு விஜய் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றாங்க. குமரன் இருந்துட்டு, "கங்கா அவ்வளோ தூரம் சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்ம டிஸ்டர்ப் பண்றது தப்பு. நீ வா அவங்க பேசிட்டோம்னு சொல்லிட்டு கங்காவை கூட்டிட்டு போறாங்க. மொட்டை மாடியில காவேரி கிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிய வந்தா, சாரதா என்ன செய்ய போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.